ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுறது பற்றி நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூ இருக்குது, நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன டவுட்டு, அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கூட இந்த டவுட் இருக்கலாம், அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்போஸ் இதில் இல்லாத டவுட் உங்களுக்கு இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸில் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்லேயே தெரிவிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகுனா வீடியோலையும் தெரிவிக்கிறேன். இப்போ அந்த டவுட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வர கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் அந்த கம்ப்யூட்டரைஸ் பிரிண்ட்டாக உங்களோட ஃபோட்டோவோட வருது. இதுக்கு முன்னாடி பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் அந்த அட்டையில் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செல்லுமா இல்லை புதுசு வாங்கணுமா அப்படின்னு சொல்லியும் இடையில நியூஸ்லாம் வந்திருந்தது. பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் செல்லும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேயே தெரிவிச்சிருக்காங்க. அதனால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்தீங்கனாலும் செல்லும் தான். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அதையும் காட்டலாம். இடையில நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் புதுசு எடுத்துட்டிங்கனாலும் வெரிஃபிகேஷன் டைமில் அந்த ஓல்டு சர்டிஃபிகேட் காட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் புது சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, அதை வச்சு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஓடிஆரில் அந்த புது சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணி அதை ஓடிஆரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறது வந்து உங்களோட பேரண்ட்ஸோட கம்யூனிட்டியாக தான் இருக்கணும். ஏன்னா உமன்ஸ் கேண்டிடேட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட கேஸ்ட் வேறு மாதிரி இருந்ததுனாக்கா அந்த இதில் வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துருவீங்க, அது செல்லாது. உமன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜாக இருந்தாலும் உங்களோட அப்பாவோட கம்யூனிட்டி என்னவோ அது பேரில் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா தான் உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 24ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கரெக்ஷன் பண்ணுறது வந்து அதுக்கப்புறம் டைம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போவுமே நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதிலே எடிட்ன்ற ஆப்ஷன் இப்போ வரைக்குமே இருக்குது. அடுத்து கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் கம்பல்சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் இல்லைனாலும் உங்கள்கிட்ட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருந்ததுனாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனாக்கா ப்ரொவிஷனல் வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா டிகிரி வாங்கிட்டீங்கன்னா டிகிரி தான் கொடுக்கணும். டிகிரி இல்லைனா கன்சால்டேட்டட் தான் கொடுக்கணும். ஏன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் 1 இயர் மட்டும்தான் வேலிடிட்டி உண்டு. அதுக்குள்ளே நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா கன்சால்டேட்டை வச்சு தான் அப்ளை பண்ணணும். அடுத்து யூஜி டீட்டெயிலில் சர்டிஃபிகேட் நம்பர் எது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ப்ரொவிஷனலாக கான்வகேஷனாக அப்படின்னு சொல்லி ப்ரொவிஷனலும் கொடுக்கலாம். கான்வகேஷனாக அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். டிகிரி சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா டிகிரியே கொடுங்க. அப்படி இல்லைனாக்கா எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு கன்சால்டேட்டட் மார்க் ஷீட், அதாவது அந்த ஓவரால் மார்க் ஷீட் கொடுத்துருங்க. அதில் உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த டேட் வேறு டவுட்டாக இருக்குது. டேட் டவுட்டாக இருந்ததுனால அதில் வந்து மந்த் இயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 30ஆம் தேதி அப்படின்ற மாதிரி போட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அந்த டேட் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா அதில் யாராவது இன்சார்ஜ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சைனில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை போட்டுருங்க. கரெக்டாக டேட்டு வேணும்னாக்கா. மற்றபடி அந்த மந்த் இயர் தான் பார்ப்பாங்க, எப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் மட்டும் கொடுத்தா ஓகே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னு சொல்லி அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் மினிமம் லோவராக முடிச்சிருக்கணும். ஆனால் ரெண்டுத்துலேயுமே படிச்சிருக்கணும். ஒரு டைப் ரைட்டிங் தான் முடிச்சிருக்கீங்கனாக்கா நீங்கள் எலிஜிபிள் இல்லை, அதை நோ கொடுத்து தான் அப்ளை பண்ணணும். மினிமம் 2 லோவர், அப்படி இல்லைனாக்கா ஒரு இதில் லோவர் இன்னொரு ஹையர், ரெண்டுத்துலேயுமே ஹையர் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ரெண்டுத்துலேயும் ஹையர் இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம நோட்டிஃபிகேஷன் சொல்கிறப்பே சொல்லியிருப்போம். அதனால் ஒரு இதுதான் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் டைப் ரைட்டிங்கில் நோ கொடுத்து தான் அப்ளை பண்ணணும். போன இயர் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பிஎஸ்டிஎம் நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டீங்கனாலே லைஃப் லாங் அது வேலிடிட்டி தான். ஆனால் வாங்குறத வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண இந்த ஃபார்மெட்டில் வாங்கியிருக்கணும். இப்போ நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்க போகிறீங்கன்னா ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் வாங்க முடியும், நேரில் வாங்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்தில் 2022 பார்த்தீங்கன்னாக்கா நேர்லேயும் வாங்கியிருக்காங்க. அப்போதையும் இந்த ஃபார்மெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ண ஃபார்மெட். இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஓல்டு ஃபார்மெட் ஒன்று இருந்தது, அவங்களே எழுதிலாம் பிஎஸ்டிஎம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுனா தான் செல்லாது. மற்றபடி இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, இல்லை ஆன்லைனில் வாங்கியிருக்கீங்க, போன குரூப் 4க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கனாக்கா அதை வச்சுனா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஆல்ரெடி பே பண்ணிட்டேன் பட் பே ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரீஃபண்ட் ஆகலை, என்ன பண்ணுறது, மறுபடியும் பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பேமெண்ட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி காட்டலை அப்படின்னாக்கா மறுபடியும் பே ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் ப்ரீவியஸ் பேமெண்ட்னு இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தீங்க, அது வந்து லோடாகி அப்டேட் ஆகாமல் இருந்ததுனாக்கா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து லோடாகி பேமெண்ட் ஆகிடுச்சுனாக்கா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும். திரும்ப நீங்கள் பே பண்ண தேவையில்லை. சப்போஸ் அந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைனாக்கா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அதுக்கு வந்து 2 to 3 days கூட ஆகலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ரீஃப்ரெஷ் பேமெண்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஆகிடுச்சுனாக்கா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும். ரெனியூவல்லாம் மறுபடியும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். அடுத்து தமிழ் வழியில் தான் படிச்சிருக்காங்க, ஆனால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை, அதுக்கு நோ கொடுத்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கலைனாக்கா நோ கொடுத்து அப்ளை பண்ணலாம். என்ன பிஎஸ்டிஎம்க்கு மட்டும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை.
மற்றபடி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் 12th வரைக்கும் தான் பிஎஸ்டிஎம் அந்த தமிழ் வழியில் படிச்சிருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் 12th வரைக்கும் தான் பிஎஸ்டிஎம் கொடுக்கணும். டிகிரிக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அதை வந்து கிளிக் பண்ணக்கூடாது. நம்ம அப்ளை பண்ணுறதுல காட்டியிருப்போம். அந்த அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கீழே அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. 12th வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 12th வரைக்கும் பிஎஸ்டிஎம் உண்டுன்னு கொடுக்கலாம். இல்லை 10th வரைக்கும் படிச்சிருந்தா 10th வரைக்கும் கொடுக்கலாம். டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக பிஎஸ்டிஎம் உண்டுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் சர்டிஃபிகேட் இல்லைனா நீங்கள் நோ கொடுத்தும் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் தான் நிறைய பேருக்கு டவுட்டு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சிருக்காங்களா, அந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் படிக்கல, எஸ் கொடுக்கலாமா அந்த சிஓஏல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக டிப்ளமோ, டிகிரி இல்லைனா பிஜிலாம் முடிச்சிருக்கீங்கனாக்கா சிஓஏ படிக்கலனாலும் நீங்கள் எஸ் கொடுத்து அப்ளை பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைனா எம்சிஏ, அதில் எம்இயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எஸ் கொடுக்கலாம். அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கேட்டிருக்காங்க. ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வாங்குறீங்கனாக்கா ஆன்லைனில் மட்டும்தான் வாங்க முடியும், ஆஃப்லைனில் வாங்க முடியாது. அடுத்து 3rd டைம் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஃபீஸ் பே பண்ணுமான்னு கேட்குறாங்க. அப்ளை பண்ணுறதுல நீட் டு பே அப்படின்னு சொல்லி காட்டுதான். அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும். நீட் டு பே அப்படின்னு சொல்லி அவங்க காட்டிட்டாக்கா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஃபீஸ் பே பண்ணணும். பிசி, எம்பிசிக்கு மட்டும் ஒரு 3 times ஃப்ரீ சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீ சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாக்கா மறுபடியும் நீட் டு பே தான் வரும். அந்த மாதிரி காட்டுதுனாக்கா உங்களுக்கு இப்போ ஃப்ரீ சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் 100 ரூபா தான் கண்டிப்பாக பே பண்ணிடுங்க. பே பண்ணாமல் விட்டு அந்த ஃப்ரீ சான்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் செலக்ட் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடித்தாலும் கடைசியில் உங்களோட போஸ்டிங் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 100 ரூபா தான் அப்ளை பண்ணுறப்ப. இந்த மாதிரி நீட் டு பேன்னு வந்ததுனாக்கா பே பண்ணிடுங்க. பிசிஏ முடிச்சிருக்காங்க, டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலிஜிபிளா சிஓஏக்குன்னு கேட்டிருக்காங்க. சிஓஏக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். பிசிஏ முடிச்சிருந்தா சிஓஏக்கு எலிஜிபிள் தான். பட் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இல்லைனாக்கா அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் நோ தான் கொடுக்கணும். இந்த சிஓஏ வந்து ஜென்ரலாக சில போஸ்டிங்குமே சொல்லியிருப்பாங்க. அடுத்து அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் மெசேஜ் மெயில் எதுவும் வரல, பட் ஸ்டேட்டஸில் கன்ஃபார்ம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டேட்டஸில் கன்ஃபார்ம் வந்துச்சுனாக்கா ஓகே. எல்லாருக்குமே மெசேஜ் மெயிலெலாம் கரெக்டாக வந்துகிட்டு இருக்காது. சில நேரத்தில் மெயில் மட்டும் வரும், சில நேரத்தில் மெசேஜ் மட்டும் வரும். அதனால் அதை பார்க்காதீங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். கன்ஃபார்ம்டு இருந்தால் ஓகே தான். அடுத்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அதில் ஒரு சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் இருக்குது. சிஓஏக்கு எலிஜிபிளான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. பிஇயில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக தான் முடிச்சிருக்கணும். இது வந்து ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டாக மட்டும்தான் வரும் அப்படின்றனால இது வந்து எலிஜிபிள் கிடையாது. பிஇ மெக்கானிக்கல்னால் எலிஜிபிள் கிடையாது. சிஓஏ தனியாக முடிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங்கில் முடிக்கலன்னு சொல்லி நோ கொடுத்து சேவ் பண்ணால் போத் இங்கிலீஷ் ஆர் தமிழ் முடிச்சிருக்கணும்னு வருது. அப்படி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் முடிச்சிருக்கணும்னு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ கொடுத்தீங்கன்னா அப்படி வராது. ரெண்டுத்துக்குமே கரெக்டாக நோ கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னாக்கா நோ கொடுத்து அப்ளை பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்லாம் போகும். அடுத்து இங்கிலீஷில் லோவர் முடிச்சிருக்காங்க. பட் ரெண்டுத்துலையுமே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பண்ணியிருக்கணும்னு ஷோ ஆகுதுன்னு கேட்டாங்க. ரெண்டுத்துலையுமே மினிமம் லோவராவது நீங்கள் முடிச்சிருக்கணும். ஒரு இதில் முடிச்சிருக்கீங்கனாக்கா நீங்கள் அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்து ஒருத்தவங்க டேரெக்டாக 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் படிச்சிருக்காங்களாம். எஜுகேஷன் ஆக்டில் அவங்க தமிழில் தான் படிச்சிருக்காங்க. பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளான்னு கேட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. பிஎஸ்டிஎம்க்கு வந்து நீங்கள் மினிமம் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 1ஆவதுலேருந்து 12ஆவது, இல்லை 1ஆவதுலேருந்து டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கணும். ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா 1ஆவதுல இருக்கணும். இடையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கிடையாது. அடுத்து யூஜியில் வந்து அந்த கம்ப்ளீட் பண்ண கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்களா, லாஸ்ட் செம்முக்கான ரிசல்ட் வரலை, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. லாஸ்ட் செம்முக்கான ரிசல்ட் வந்திருந்தால் தான் நீங்கள் டிகிரி பாஸ் பண்ணீங்கன்னு அர்த்தம். அதுக்கு வந்து டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஒத்து வராது. ப்ரொவிஷ்னல் அப்படி இல்லைனா கன்சால்டேட்டட் அப்படி இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட் தான் வச்சு அப்ளை பண்ண முடியும். கோர்ஸ் கம்ப்ளீஷன்றது நீங்கள் அந்த 3 வருஷம் 4 வருஷம் படிச்சிட்டிங்கன்றதுக்காக கொடுக்குறது, பாஸ் பண்ணிங்கன்றதுக்காக கிடையாது. சப்போஸ் ரிசல்ட் வரலை அப்படின்னாக்கா நீங்கள் டிகிரி யூஜிக்கு எலிஜிபிள் கிடையாது. 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பாஸ் பண்ணியிருந்தா ரிசல்ட் வந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூஜி முடிச்சிட்டேன்னு அப்ளை பண்ண முடியும். ரிசல்ட் வந்திருந்தாலே போதும், நீங்கள் அந்த ப்ரொவிஷனல் வாங்கி கூட அப்ளை பண்ணிடலாம். இப்போதைக்கு நீங்கள் 12th அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இந்த டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற டவுட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 70 days ஸ்டடி பிளான், ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தேவையான ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், ஒரு 25 டெஸ்ட் சீரிஸ், இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், ஜிஎஸ்க்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம்.
பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903716083 அப்படின்ற கூகுள் பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் நம்ம அட்மின் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். பேட்சை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.